ஹிரண்யாகசிப்பை நரசிம்மர் வதிச்சாரு. ஆனா அது முடிஞ்சதும் அவரோட கோபம் அடங்கவே இல்லை. அந்த பேரறக்க கோபம் உலகமே அழியும்னு பயப்படுற அளவுக்கு போயிடுச்சு. தேவர்கள் எல்லாரும் கலங்கி சிவபெருமான கூப்பிட்டாங்க. அந்த நேரம் சிவன் கையில தியானத்துல இருந்தார். ஆனா தர்மம் குலைந்திருக்குன்னு உணர்ந்ததும் கண்கள் திறந்தார். சிங்கம், பறவை, புலி மூன்றும் சேர்ந்த பேரறக்க வடிவமா சரபேசுவரராக சிவன் தோன்றினார். அவரும் நரசிம்மரும் மோதினாங்க. அந்த மோதலால வானமே கிளுங்கும் அளவுக்கு சக்தி வெளியானது. நரசிம்மரின் ஆத்திரமான உருவத்தை சிவன் முற்றிலுமா அழிச்சிட்டாரு. ஆனா அந்த கோபத்துக்குள் மறைந்திருந்த விஷ்ணுவை காப்பாத்தினார். நரசிம்மரின் உடம்பு ஒளியாய் பரவிச்சு. அந்த ஒளியிலிருந்து ஸ்ரீ விஷ்ணுவை மீண்டும் வெளிப்பட்டார். கோபத்தையும் அழிச்சு விஷ்ணுவையும் காப்பாத்தி சிவபெருமான் திரும்ப அமைதியின் உருவமா நின்றார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு சிவன் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க, நரசிம்மர் பிடிச்சா லைக் பண்ணுங்க.